என் சேனலுக்கு வரவேற்கிறேன். இது போன்ற உருக்கமான கதைகளை தவறவிடாமல் இருக்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கண்களில் அமைதியான சோகத்தைச் சுமக்கும் பெண்கள் மீது எனக்கு எப்போதும் ஈர்ப்பு உண்டு. அதனால்தான் ஒரு இரவில் பக்கத்து வீட்டு விதவையை பார்க்க சுவரேறிச் சென்றேன். அவள் எனக்காக காத்திருந்தாள். அந்த நிலவொளி இரவில் அவள் என்னை பார்த்ததும் தன் கூந்தலை அவிழ்த்து புன்னகைத்தாள். இது நடந்தது திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு சிறிய கிராமத்தில். அந்த கிராமத்தின் இறுதி முனையில் ஒரு குறுகிய சந்தில் கார்த்திக்கின் வீடு இருந்தது. அவனுக்கு வயது 22 நகரின் பொறியியல் கல்லூரியில் இறுதி ஆண்டு படித்தான். உயரம், சிவந்த நிறம், கூரிய பார்வை. அவன் கண்களைப் பார்த்தால் இவன் நிச்சயம் பெரிய சாதனைகளைச் செய்வான் என்று எல்லோரும் நினைப்பார்கள். ஆனால் கார்த்திக்கின் உள் உலகம் வேறு. கல்லூரியில் பெண்கள் அவனைத் துரத்துவார்கள். ஆனால் அவனுக்கு அவர்கள் மீது சலிப்பு. அவனுக்கு பிடித்தது வயதான பெண்களை மட்டுமே. சேலை கட்டி சோர்வின் கோடுகள் முகத்தில், ஆனால் கண்களில் சோகத்தை மறைத்து வைத்திருப்பவர்கள். குறிப்பாக விதவைகள். கார்த்திக் நினைப்பான், இவர்கள் உலகின் கசப்பான உண்மைகளைச் சுவைத்தவர்கள். இவர்களின் பாசம் உண்மையானது, போலியில்லாதது. இந்த எண்ணங்கள் அவனை இரவுகளில் விழித்திருக்க வைத்தன. தனியாக இருக்கும்பொழுது வயதான நாயகியைக் கொண்ட பழைய படங்களைப் பார்த்தால் அவன் இதயம் வேகமாகத் துடிக்கும். ஆனால் வெளியில் அவன் ஒரு பண்புள்ள மகனாக நடித்தான். பெற்றோருக்கு அடக்கம், அயலவருக்கு உதவி. அவனது இந்த ரகசியம் கிராமத்தில் யாருக்கும் தெரியாது. அந்த வருடம் கோடை விடுமுறையில் கார்த்திக் ஊருக்கு வந்தான். அம்மா சொன்னார், மகனே, நகரத்துக் காற்று உன்னை மாற்றிவிட்டதா? ரொம்ப இளைத்து விட்டாய். கார்த்திக் சிரித்தான். இல்லைம்மா, படிப்பில் பிஸியாக இருந்தேன். பிறகு மாடிக்குச் சென்றான். வெப்பக்காற்று வீசியது. கண்களை மூடி இந்த விடுமுறையில் எப்படி ஒரு சாக்கு போடுவது என்று யோசித்தான். அடுத்த நாள் காலை டிராக்டர் சத்தத்தில் தூக்கம் கலைந்தது. பக்கத்து வீடு பல வருடங்களாக காலியாக இருந்தது. இப்போது அதில் பொருட்கள் இறக்கப்பட்டன. பழைய மரக்கட்டில், சோஃபா, பெட்டிகள். டிராக்டரிலிருந்து ஒரு பெண் இறங்கினாள். வெள்ளை நிறச் சேலை. வயது 36, 38 இருக்கும். நெற்றியில் பொட்டு இல்லை. கையில் சிவப்பு கயிறும் ஒரு மெல்லிய வளையலும். கண்கள் பெரியவை. முகத்தில் லேசான புன்னகை. கார்த்திக்கின் பார்வை அவள் மீது நின்றது. ரீஹுக். அந்த பெண் யாராக இருக்கும்? கார்த்திக்கின் ரகசிய ஈர்ப்பு அவளை நோக்கித் திரும்புமா? அடுத்த பாகத்தில் தெரிந்து கொள்ளுங்கள். நான் சுந்தரி. இந்த வீட்டை வாங்கிவிட்டேன். என் கணவர் 2 வருடங்களுக்கு முன் விபத்தில் இறந்துவிட்டார். நகரத்தில் உறவினர்கள் யாரும் இல்லை. அதனால் இங்கு குடிபெயர்ந்து விட்டேன் என்று அந்த பெண் கிராம மக்களிடம் சொன்னாள். அவள் பெயர் சுந்தரி. கார்த்திக் மாடியில் நின்று அவள் வீட்டைச் சுத்தம் செய்வதை பார்த்துக் கொண்டிருந்தான். தூசி பறந்தது, வியர்வை வழிந்தது. அவனது இதயம் படபடத்தது. இவள் பக்கத்து வீட்டுக்காரிதான் என்று தன்னையே திட்டிக் கொண்டான். ஆனால் மனம் அமைதியடையவில்லை. மாலையில் கார்த்திக்கின் அம்மா சொன்னார், மகனே, பக்கத்தில் புதுசா ஒரு பெண் வந்திருக்கா. அவளுக்கு ஏதாவது கொண்டு போயிட்டு கொடு. ஏதாவது வேண்டுமானால் சொல்லச் சொல்லு. கார்த்திக்கின் இதயம் வேகமாக துடித்தது. அவன் தயிர் கிண்ணத்தை எடுத்துக்கொண்டு சென்றான். கதவை தட்டினான். சுந்தரி திறந்தாள். அவள் இப்போது பச்சை நிறச் சேலையை அணிந்திருந்தாள். யார் நீங்கள் என்று சிரித்துக்கொண்டே கேட்டாள். நான் கார்த்திக், பக்கத்து வீட்டுப் பையன். அம்மா தயிர் அனுப்பியிருக்காங்க என்றான். சுந்தரி கிண்ணத்தை வாங்கிக் கொண்டு, உள்ளே வா, இவ்வளவு வெயிலில் நிற்கிறாய் என்றாள். கார்த்திக் உள்ளே சென்றான். வீடு இன்னும் ஒழுங்குபடுத்தப்படாமல் இருந்தது. சுந்தரி ஒரு குவளையில் தண்ணீர் கொடுத்தாள். கார்த்திக் குடித்துக்கொண்டே திருட்டுத்தனமாக அவளைப் பார்த்தான். சுந்தரியின் முகத்தில் வியர்வை துளிகள் இருந்தன. தண்ணீர் கொடுக்கும்போது இருவரின் கைகளும் லேசாகத் தொட்டுக்கொண்டன. கார்த்திக் அதை ஆழமாக உணர்ந்தான். அக்கா, நீங்கள் இங்கு தனியாக இருக்கிறீர்கள். ஏதாவது உதவி வேண்டுமா என்று கேட்டான். சுந்தரி பெருமூச்சு விட்டு, ஆமாம் மகனே, நிறைய உதவி தேவை. வீட்டைச் சுத்தம் செய்ய வேண்டும். பொருட்களை வைக்க வேண்டும். என் கணவர் சென்ற பிறகு நான் முற்றிலும் தனிமையாகிவிட்டேன் என்றாள். ஏதாவது வேலை இருந்தால் கூப்பிடுங்கள். நான் பக்கத்தில்தான் இருக்கிறேன். நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்றான் கார்த்திக். சுந்தரி லேசாகச் சிரித்து, சரி, நீ நன்றாக இருக்கிறாய். படிக்க நகரத்துக்குப் போகிறாய் அல்லவா என்று கேட்டாள். கார்த்திக் தலையசைத்தான். ஆமாம் அக்கா, இன்ஜினியரிங் படிக்கிறேன். பிறகு அவன் எழுந்தான். சுந்தரி சொன்னாள், ரொம்ப நன்றி. நீ நாளை வா, நான் உனக்கு தேநீர் போட்டுத் தருகிறேன். ரீஹுக். சுந்தரிக்கும் கார்த்திக்கும் இடையே உருவாகும் நட்பு எங்கு போகும்? அவர்களின் ரகசிய சந்திப்புகள் எப்படி ஆரம்பமாகும்? அடுத்த பாகத்தில் படியுங்கள். மறுநாள் காலையில் கார்த்திக் சுவரில் ஏறினான். சுந்தரி முற்றத்தில் கூட்டிப் பெருக்கிக் கொண்டிருந்தாள். அக்கா என்று குரல் கொடுத்தான். சுந்தரி மேலே பார்த்து புன்னகைத்தாள். கீழே வா என்றாள். கார்த்திக் கீழே இறங்கினான். இருவரும் சேர்ந்து முற்றத்தைச் சுத்தம் செய்தார்கள். தூசி பறந்தது, வியர்வை வழிந்தது. கார்த்திக்கின் சட்டை அழுக்காகியது. சுந்தரி ஒரு துண்டை கொடுத்து, துடைத்துக் கொள்பார், எவ்வளவு அசிங்கமாக இருக்கிறது என்றாள்.
வேலை முடிந்ததும் சுந்தரி தேநீர் தயாரித்தாள். இருவரும் முற்றத்திலேயே அமர்ந்து பேசினார்கள். சுந்தரி தன் குழந்தை பருவம், ஆற்றங்கரையில் விளையாடிய நாட்கள், திருமணம், கணவரின் மரணம் பற்றிச் சொன்னாள். என் கணவர் ஒரு நல்லவர், லாரி டிரைவர். ஆனால் விபத்தில் இறந்து போனார் என்றாள். கார்த்திக் கேட்டுக்கொண்டிருந்தான். இப்போது உங்கள் திட்டம் என்ன என்றான். நான் இங்கேயே இருப்பேன், சிறிய அளவில் தையல் வேலை செய்வேன் என்றாள். அதற்குப் பிறகு கார்த்திக்கின் வருகை தினசரியானது. காலையில் தயிர் கொடுக்கும் சாக்கு, மதியம் காய்கறி, மாலையில் தேநீர். சுந்தரி சில சமயம் வேர்க்கடலையும் வறுத்து தருவாள். சாப்பிடு மகனே, சூடாக இருக்கிறது என்பாள். கார்த்திக்கும் சாப்பிடுவான். பேச்சுகள் மெதுவாக ஆழமாயின. ஒரு மாலை அடுப்பில் ரொட்டி சுடும்போது சுந்தரி கேட்டாள், கார்த்திக், உனக்கு நகரத்தில் காதலி யாராவது இருப்பார்களா? கார்த்திக் வெட்கப்பட்டான். இல்லை அக்கா என்றான். ஆனால் என்ன, சொல்லு என்றாள் சுந்தரி. கார்த்திக் தயக்கத்துடன் சொன்னான், எனக்கு உங்களைப் போன்ற பெண்களைத்தான் பிடிக்கும். வாழ்க்கையை அறிந்தவர்கள், புத்திசாலிகள். சுந்தரி அடுப்பின் தீப்பிழம்புகளை பார்த்து கொண்டே இருந்தாள். பிறகு சிரித்தாள். அப்படியானால் உன் பார்வையில் நான் எப்படித்தான் தெரிகிறேன் என்று கேட்டாள். கார்த்திக்கின் குரல் நடுங்கியது. நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள். உங்கள் கண்கள், உங்கள் சிரிப்பு, எல்லாமே அருமை என்றான். சுந்தரி தன் பார்வையை உயர்த்தி அவன் கண்களை நீண்ட நேரம் பார்த்தாள். பிறகு சொன்னாள், மகனே, நீ நன்றாக பேசுகிறாய். ஆனால் இது கிராமம். மக்கள் தவறாக புரிந்து கொள்வார்கள். ரீஹூக். சுந்தரியின் எச்சரிக்கை இருந்தும் அவர்களுக்குள் உருவாகும் உணர்வுகள் எங்கே போகும்? இரவுச் சந்திப்புகள் எப்படித் தொடங்கும்? இறுதிப் பாகத்தில் முடிவை காணுங்கள். அதன் பிறகு சூழ்நிலை மாறியது. சுந்தரி இப்போது கொஞ்சம் மேக்கப் செய்ய ஆரம்பித்தாள். கார்த்திக் வரும்போது சிவப்பு பொட்டு வைத்துக் கொள்வாள். கார்த்திக் இதை பார்த்தான். அவன் இதயம் துடித்தது. ஒரு மதியம் கார்த்திக் வீட்டில் தனியாக இருந்தான். சுந்தரி சொன்னாள், கார்த்திக், கொஞ்சம் வா, மாடியில் தண்ணீர் தொட்டியை ஏற்ற வேண்டும். இருவரும் சேர்ந்து தொட்டியை ஏற்றினர். பிறகு மாடியிலே அமர்ந்தனர். காற்று வீசியது. அக்கா, இரவு தனியாக பயமாக இல்லையா என்று கேட்டான் கார்த்திக். பயம்தான் மகனே, இரவுகள் நீளமாகி விடுகின்றன, தூக்கம் வருவதில்லை என்றாள் சுந்தரி. நான் இரவு நேரத்தில் வந்து பேசலாமா என்று கேட்டான் கார்த்திக். சுந்தரி அவனை பார்த்தாள். நீ குழந்தைதான், ஆனால் சில சமயம் வந்து போ என்றாள். அன்றிரவு முதல் முறையாக கார்த்திக் மாடிக்குச் சென்றான். மின்சாரம் தடைபட்டிருந்தது. நிலா முழுமையாக பிரகாசித்தது. அக்கா என்றான் தயக்கத்துடன். வந்துவிட்டாயா? உட்கார் என்றாள் சுந்தரி. இருவரும் அருகருகே அமர்ந்தனர். இரவு முழுவதும் பேசிக் கொண்டிருந்தனர். விடியற்காலையில் கார்த்திக் சென்று விட்டான். இப்போது இரவுகள் அவர்களுக்கே உரியதாகிவிட்டன. 2 நாட்களுக்கு ஒருமுறை மாடியில் சந்திப்பது வழக்கமானது. ஒரு நாள் சுந்தரியின் அண்ணன் வந்தான். தங்கச்சி, 2வது திருமணம் செய்து கொள். ஒரு நல்ல பையனை பார்த்திருக்கிறேன் என்றான். சுந்தரி அமைதியாக இருந்தாள். மாலையில் அவள் கார்த்திகிடம் வந்து, நான் சீக்கிரம் இங்கிருந்து போக வேண்டியிருக்கலாம் என்றாள். கார்த்திக் அதிர்ச்சியடைந்தான். இல்லை அக்கா, நீங்கள் போக முடியாது என்றான். சுந்தரி கண்ணீரைத் துடைத்து, கிராமத்து மக்கள் நம்மை பற்றி தவறாக பேசுகிறார்கள் என்றாள். எனக்கு கவலை இல்லை என்றான் கார்த்திக். நீ வருத்தப்பட்டால் நான் போக மாட்டேன் என்றாள் சுந்தரி. அவள் அண்ணனிடம் மறுத்துவிட்டாள். வருடங்கள் கடந்தன. கார்த்திக் வேலைக்குச் சென்றான், திருமணம் செய்து கொண்டான், குழந்தைகள் பிறந்தன. ஆனால் கிராமத்திற்கு வரும்போதெல்லாம் சுந்தரியைச் சந்திப்பான். இன்று 20 ஆண்டுகளுக்குப் பிறகு சுந்தரிக்கு வயது 60. கார்த்திக் வரும்போது அவள் வெளியே வந்து நிற்பாள். இருவரும் புன்னகைத்து தேநீர் அருந்துவார்கள். கிராம மக்கள் இன்றும் கிசுகிசுக்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் அவர்களின் உறவு ஆத்மாவுடன் இணைந்த ஒரு பந்தம். சுந்தரி 2வது திருமணம் செய்திருக்க வேண்டும். கார்த்திக் அவளைப் தனது சுயநலத்திற்காக பயன்படுத்திக் கொண்டான். இது முற்றிலும் தவறானது. இதைப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ரீஹோக். இந்த கதை உங்கள் மனதில் என்ன எண்ணங்களை உருவாக்கியது? உங்கள் கருத்தை பகிர்ந்து கொள்ள மறந்துவிடாதீர்கள். அடுத்த கதையில் மீண்டும் சந்திப்போம்.